ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா யூகேயில் இருக்கிற இந்த கேஸ் அடுப்பு எப்படி ஒர்க் ஆகுது அதை பற்றி தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நம்ம ஊருக்கு இந்த ஊருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் அடுப்பு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரென்ஸாக இருக்கும். எப்படி ஒர்க் ஆகிற அந்த ப்ராசஸ். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா சிலிண்டர் வச்சுருப்போம், கேஸ் சிலிண்டரு. அது கேஸ் மூஞ்சிருச்சுன்னா நான் 3 மாதம் ஒருக்கா மூஞ்சிரும், இல்லை 4 மாதத்துக்கு ஒருக்கா மூஞ்சிரும். உடனே அவர் புக் பண்ணி கேஸ்காரர் ஒரு சிலிண்டர் வச்சுட்டு போயிடுவார். அதை நம்ம அடுப்பில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருப்போம். இது அடுப்பு பார்த்திங்கன்னா அங்கே இந்தியாவிலேயும் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். மாடலு கம்பெனிலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா எப்போ போல் கேஸில் தான் ஒர்க் ஆகும். அங்கே பார்த்திங்கன்னா நம்ம சிலிண்டர் யூஸ் பண்ணுவோம். இங்கே பார்த்திங்கன்னா இதுக்கு சிலிண்டருங்கிறது ஒன்றும் இல்லை. இங்கே கீழே பார்த்தாவே தெரியும், எந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா சிலிண்டர் ஒன்று இருக்காது. இதெல்லாம் ஸ்டோரேஜ் ஏரியா. இந்த ஒயிட் கலருக்கு பார்த்திங்கன்னா ஓவனு, இந்த பார்த்தாவே தெரியும், இதில் பார்த்திங்கன்னா ஓவன். கேஸ் அடுப்புங்கிறது பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். இந்த சப்பட்டையாக இருக்குது பார்த்திங்களா, இது பற்றி தான் கேஸ் அடுப்பு. எப்போ போல் கீழே எந்த இடத்துல எரிய வைக்கணுமோ, இது ஃபஸ்ட்டு ஒன்று, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து அப்படி 4 இருக்கும். 4 42 பார்த்திங்கன்னா எரியும். காமனாக அதே போல் தான். ஆனால் சிலிண்டர் இல்லை. சிலிண்டர் இல்லாமல் எப்படி எரியுதுன்னு கேட்டிங்கன்னா எல்லா வீட்டுக்கும் பார்த்திங்கன்னா கேஸ் பைப்லைன் பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதாவது எந்த வீட்டில் கேஸ் அடுப்பு இருக்கோ அந்த வீட்டுக்கு பார்த்திங்கன்னா பைப்லைன் கொடுத்துருப்பாங்க, கேஸ் பைப்லைனு. சில வீட்டில் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் அடுப்பு இருக்கும். ஏன்னா இங்கே புதுசாக பார்த்திங்கன்னா எல்லாமே எலக்ட்ரிக் மாறிட்டு வராங்க. கேஸ் பார்த்திங்கன்னா ஓல்டு ஒன்று, அதனால் மோஸ்ட்லி கேஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க, எலக்ட்ரிக் தான். இது பார்த்திங்கன்னா பழைய வீடுங்காட்டி இங்கே இன்னும் கேஸில் ஒர்க் ஆகுது. அதனால் எல்லா வீட்டுக்கும் பார்த்திங்கன்னா கேஸ் பைப்லைன் கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ கேஸுன்னு பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கிறோம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மீட்ரு ஒன்று இருக்கும். அதில் காமிக்கிறேன், நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா மீட்டர் ரூமு. இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற இந்த மீட்ரு தான் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஓடி இருக்குது எல்லாமே காட்டும். ஓகே, சரி, இதெல்லாம் ஓகே. இப்போ நம்ம எப்படி மாதமான அந்த பில் எப்படி கட்டுறது அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். நான் 1 மாதம் ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டோம், ஓகே, அதோட பில்லு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு அந்த மீட்ரு ஓகே. அதை எங்கே கட்டுறது அப்படின்னு டவுட் வந்துச்சுன்னா அது பார்த்திங்கன்னா சிம்பிள் ஒன்று. இது பார்த்திங்கன்னா அந்த மீட்டர்லேயே பார்த்திங்கன்னா இப்படி ஒரு கார்டு ஒன்று சொருகி வச்சுருப்பாங்க. இது பழைய கார்டு, அங்கே ஆல்ரெடி புது கார்டு இருக்குது. இது மாதிரி ஒரு கார்டு இருக்கும். நீங்கள் கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த மீட்டரை பார்த்துட்டே இருக்கணும். கரெக்டாக பார்த்திங்கன்னா எவ்வளோ பவுண்ட்ஸ்னு மீதி இருக்குது. அதாவது நீங்கள் 100 பவுண்ட்ஸுக்கு பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் பண்ணியிருந்தீங்கன்னா அதிலே காமிக்கும். இன்னும் 10 பவுண்டு தான் இருக்குது, இன்னும் 5 பவுண்டு தான் இருக்குது, சீக்கிரம் ரீசார்ஜ் பண்ணுங்கள், அதே காமிக்கும். நீங்கள் அது 0 வரக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த கார்டு எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸும் இல்லைன்னா பே பாயிண்ட்டுன்னு ஒரு இடம் இருக்கும். பெட்ரோல் பங்க்கில் சில மளிகை கடையெல்லாம் பார்த்திங்கன்னா பே பாயிண்ட் இங்கே இருக்குது பார்த்திங்கன்னா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் அங்கே போய் கொடுத்திங்கன்னா இது மாதிரி எனக்கு 30 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணி விடுங்க, 30 பவுண்ட்ஸுக்கு ரீசார்ஜ் பண்ணிவிடுன்னு கொடுத்திங்கன்னா அவங்க இந்த கார்டுக்கு 30 பவுண்ட்ஸ் ரீசார்ஜ் பண்ணிடுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த மீட்டரில் பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகிடும். நீங்கள் செக் பண்ணி பார்த்தா அதில் 30 பவுண்ட்ஸ் ரீசார்ஜ் ஆகிருக்கு அப்படிங்கிற அதில் காமிக்கும். அப்புறம் கேஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் 30 பவுண்டு 3000 ரூபாய்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதில் எப்படி அந்த இதை பார்க்குறது, 30 பவுண்ட்ஸுக்கு ரீசார்ஜ் ஆகிடுச்சா இல்லையா, இன்னும் எவ்வளோ பவுண்ட்ஸ் மீதி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியானது. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன இடம், அதனால் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா புது கார்டு, இது அப்படியே இருக்குது. இதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இந்த ரெட் கலர் பட்டன் அமுத்துனீங்கன்னா ப்ளீஸ் வெயிட்னு காமிக்குது. இது கொஞ்சம் தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா 24, 25 உங்களுக்கு லைட்டாக தெரியும்னு நினைக்கிறேன். இன்னும் பார்த்தீங்கன்னா 24 பவுண்ட்ஸு 25 பென்ஸுக்கு அதாவது பார்த்திங்கன்னா இன்னும் 24 பவுண்டு 25 பென்ஸுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் ரிமைனிங் இருக்குது. அது மூஞ்சதுக்கப்புறம் அதாவது மூயருக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறது கொஞ்சம் பெட்ரு. சப்போஸ் மூஞ்சதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா அடுப்பு எரியாது, அப்புறம் பார்த்திங்கன்னா சமைக்கிறது அது கொஞ்சம் பிரச்சனை ஆயிடும். நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டு கரெக்டாக ஒரு 3 பவுண்டு 4 பவுண்டுக்கு பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எவ்வளோ பவுண்ட்ஸ் பார்த்திங்கன்னா மாதம் எடுக்குன்னு பார்த்திங்கன்னா இப்போது 3 வேளையாக கரெக்டாக இங்கேயே சமைச்சு இப்படியே எங்கள் வீட்டிலேயே சாப்பிட்டு கேஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் வச்சுங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு 120 பவுண்டு சம்திங் பார்த்திங்கன்னா ஒரு 2 பேருக்கு சேர்த்து 120 பவுண்டு வரும் மாதமான. அதாவது பார்த்திங்கன்னா இங்கே இது கேஸு பார்த்திங்கன்னா இந்த கேஸ் அடுப்பும் தேவைப்படும். அது போக பார்த்திங்கன்னா இங்கே ஹீட் இருக்கும் பார்த்திங்களா, இங்கே இருக்க ஹீட்டருக்கும் பார்த்திங்கன்னா கேஸ் தான் பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகுது. அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே எடுக்கும். அதாவது இந்த வின்டர் டைமில் கொஞ்சம் அதிகமாக பார்த்திங்கன்னா செலவாகும்.
இந்த டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக வரும். 10 பவுண்டு 20 பவுண்டு அது வரதே பார்த்தீங்கன்னா அதிகம். வின்டர் டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக எடுக்கும். சம்மர் டைமில் உங்களுக்கே தெரியும் ரொம்ப கம்மி தான். அவ்வளோதான் கைஸ். இது பார்த்தீங்கன்னா இது ஒரு மெத்தேடு. கேஸ்லேயே பார்த்தீங்கன்னா இது வந்து பழைய ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம இந்த கார்டுக்கு ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொரு கேஸ் மெத்தேடு அது எப்படி பார்த்தீங்கன்னா இங்கே கார்டு பார்த்தீங்கன்னா இருக்காது. அதில் பார்த்தீங்கன்னா ரீடிங் காமிச்சிருவாங்க. மீட்டர்லேயே ரீடிங் ஓடும். அது பார்த்தீங்கன்னா நீங்கள் நெட்டில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் கரெக்டாக தெரியல. அந்த மாதிரி எந்த வீட்டுக்கும் அது வரைக்கும் போனது இல்லை. ஒன்றா நான் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் அடுப்புக்கு வீட்டுக்கு போய்க்கிறேன். இது மாதிரி இந்த அடுப்புக்கு பழைய கேஸ் மெத்தேடு அடுப்புக்கு வந்திருக்கேன். அந்த அடுப்புக்கு அந்த வீட்டுக்கு வந்துருக்கேன். ஆனால் இன்னொரு கேஸ் மெத்தேட் இருக்குது. அது இன்னும் நான் பார்த்துடல. சப்போஸ் அதை பார்த்தேன்னா அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ, நன்றி. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா குப்பையாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா சில்வர் பேப்பர். இது பார்த்தீங்கன்னா நான் ரிமூவ் பண்ணிடுவேன். ரொம்ப டஸ்ட் ஆகிடுச்சுன்னா இதை ரிமூவ் பண்ண பார்த்தீங்க அடுப்பு வெப்பம் போல் புதுசாக இருக்கும். அதாவது கரப்படாமல் இருக்க பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் பேப்பர். ஓகே கைஸ், தேங்க்யூ, நன்றி.